delivering smiles all around the professional careers. Reach us to reach them. எல்லா வானிலை மாற்றங்களுக்கும் பெஸ்டா இருக்கும் இந்த ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். முதலமைச்சர் விஜய்கிட்ட போய் கண்ணாடியை காட்டணும். போன தேர்தலுக்கு முன்னாடி இவர் மத்திய அரசு கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுவார் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா இது வரைக்கும் நம்ம விஜய் என்ன கர்நாடகாவுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் காதல் கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு. அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னன்னா, மோடின்ற பச்சைக்கிளின்ற பேரே இல்லை, நரேந்திர மோடி பேர் இல்லை, அப்புறம் மத்திய அரசாங்கன்ற பேர் இல்லை, ஒன்றிய அரசாங்கம் பேர் இல்லை, அமித்ஷா பேர் இல்லை. போன ஆட்சியில் திமுக கூட்டணியிலே இருந்த காங்கிரஸ் பேசி ஃபைட் பண்ணி தண்ணியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. நல்லா செழிப்பாக தண்ணி அப்படி நீரோட்டமாக இருக்கிற ஒரு ட்ரோன் ஷாட்டு இன்னைக்கு வைரல் ஆகுது. இன்னைக்கு நம்ம தாவேகா விஜய் என்ன ஆட்சிக்கு வந்தோடனே வறண்ட பூமியாக இருக்குது. அதே ட்ரோன் ஷாட்டு அப்படியே ரெண்டுத்தையும் அன்று இன்றுன்னு போட்டு வைரல் பண்ணிருக்கேன். நியாயமாக காங்கிரஸ் கேட்கணும், இல்லை பாஜகவுக்கு கேட்கணும், இல்லை அதிமுகவுக்கு கேட்கணும். சம்பந்தம் இல்லாமல் திமுகவை கேட்டுருக்காங்க. இப்போ இவர் போய் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இங்கெல்லாம் வராதிங்க, நிலைமை சரியில்லை, அப்புறம் வாங்கன்னா சொல்கிறேன் நான் வாங்க அப்புறம் வாங்கன்னு அப்புறம் அசிங்கப்படுத்துகிற நிலைமை. இதே சிஎம் தான் இதே விஜயை என்ன சொல்கிறாருன்னா இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன்னு சொல்கிறாரு. இப்போ என்ன நேற்று அவ்வளோ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, வரட்டான்னு எஸ்ஏ ஆகிறார். இப்படி ஆளுகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை, மாநில உரிமை எல்லாமே கேள்விக்குறி. நம்ம மாற்றம் நினச்சி போட்டால் எல்லாரும் இன்னைக்கு எல்லாரும் கதறாங்க. அதிகாரிகளுடைய ஸ்டேட்டாக மாறிட்டு இருக்கு. விஜய் ஒரு டம்மியாக தான் இருக்கார். அவருக்கு இந்த மக்களுக்கு எந்த தேவையோ, இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த வளர்ச்சி திட்டங்களோ எதுவுமே இங்கே வரல. ஆகாயம் நேயர்களுக்கு வணக்கம். பத்திரிகையாளர் திரு சே அவர் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் சே. வணக்கம் ப்ரோ. தமிழ்நாடு முதல்வர் கர்நாடகாவுக்கு போகிறதா போக முடியாத ஒரு சூழல் அங்கே இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க. அந்த பக்கம் டிகே சிவகுமார் அவர்கள் சொல்லிட்டாங்க. இதுக்கான முயற்சிகளை, அதாவது இந்த மேகதாது அணை கட்டாமல் தடுப்பதற்கான முயற்சிகளை தமிழ்நாடு சரியாக தான் எடுத்து வருதா? ஹெலிகாப்டர் கேன்சல் பண்ணிட்டாங்கல்ல. இப்போ வரைக்கும் ஒரு கல்லை கூட நகர்த்தாங்க. என்னங்க அது, ஒரு கல்லை கூட நகர்த்தி வைக்கல கர்நாடகா விவகாரத்தில். என்ன சொல்கிறதுன்னா, முதலமைச்சர் விஜய்கிட்ட போய் கண்ணாடியை காட்டணும். போன தேர்தலுக்கு முன்னாடி இவர் மத்திய அரசு கடிதம் எழுதிட்டு போய் தூங்கிடுவார் அப்படின்னு ஒரு வீடியோ ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. பார்த்தா இது வரைக்கும் நம்ம விஜய் என்ன கர்நாடகாவுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் காதல் கடிதம் தான் எழுதிட்டு இருக்காரு. அதில் குறிப்பான ஒரு விஷயம் என்னென்னா, மோடின்ற பச்சைக்கிளின்ற பேரே இல்லை, நரேந்திர மோடி பேர் இல்லை, அப்புறம் மத்திய அரசாங்கன்ற பேர் இல்லை, ஒன்றிய அரசாங்கம் பேர் இல்லை, அமித்ஷா பேர் இல்லை. என்ன குடும்பம் இல்லை, நீட்டுக்கு எதிரான ஒரு இது. அதே மாதிரி கர்நாடகா அரசுக்கு காதல் கடிதம் எழுதிட்டு இருக்காரு. கொஞ்சோண்டு தண்ணி கொடுத்தா போதும்னு எழுதிட்டு இருக்காரு. என்ன குடும்பம் தெரில. இதில் போய் தாவேகா தற்கொலைகள் சில பேர் இது வரைக்கும் திமுகவும் எல்லாம் பண்ணாதனால தான் இவங்க எங்கள் ஆளுங்க இப்போ சைலண்ட்டாக இருக்காங்க. டிஃபீட் பண்ணதுனால தான் நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோன்றாங்க. என்னடா பண்ணுறது, இவங்ககிட்ட என்னத்தை பேசி புரிய வைக்கன்னு தெரில. இப்போ நியாயமாக இவங்க யார்கிட்ட கேட்கணும்? தாவேகா கூட்டணி கட்சியிலேயே இருக்க காங்கிரஸை புடனியை பிடிச்சி ஒழுக்கமாக ஓடி போய் தண்ணியை வாங்கிட்டு வந்தால் இன்னொரு அமைச்சரை கூட தரேன், இல்லைன்னா பக்கத்தில் கூட வராத, உன் கட்சி தான் நாங்கள் ஆட்சியில் இருக்கு. இல்லை என்னதான் இருந்தாலுமே அவங்க ஸ்டேட்டில் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை தானே ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவாங்க. இப்போ அப்போ இந்த ஸ்டேட்டில் ப்ரையாரிட்டைஸ் பண்ண வேண்டாமா? உதாரணத்துக்கு பிஜேபி போன மாதம் வரைக்கும் போன வருஷம் வரைக்கும் ஆட்சியில் வந்துகிட்டு இருந்த தண்ணி இந்த ஆட்சியில் வரல. போன ஆட்சியில் திமுக கூட்டணியிலே இருந்த காங்கிரஸ் பேசி ஃபைட் பண்ணி தண்ணியை வாங்கி தமிழ்நாட்டுக்கு கொடுக்குது. நல்லா செழிப்பாக தண்ணி அப்படி நீரோட்டமாக இருக்கிற ஒரு ட்ரோன் ஷாட்டு இன்னைக்கு வைரல் ஆகுது. இன்னைக்கு நம்ம தாவேகா விஜய் என்ன ஆட்சிக்கு வந்தோடனே வறண்ட பூமியாக இருக்குது. அதே ட்ரோன் ஷாட்டு அப்படியே ரெண்டுத்தையும் அன்று இன்றுன்னு போட்டு வைரல் பண்ணிருக்காங்க. நீங்கள் காங்கிரஸ் தானே கேள்வி, அதைத்தான் நானும் சொல்கிறேன். காங்கிரஸ் தானே கேள்வி கேட்கணும். போன ஆட்சியில் காங்கிரஸ் கூடவே இருந்து என்னப்பா ஒழுக்கமாக போய் தண்ணி கேளுங்க, அப்புறம் அங்கேருந்து முன்னாள் முதலமைச்சரை கூப்பிட்டு தண்ணியை திறந்து விடுறீங்களா, இவ்வளோ வேணும் அப்படின்னு கலைஞர் போராடி வாங்கின அந்த 199 டிஎம்சியை அதை கரெக்டாக விற்று கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு தமிழ்நாடு அரசு ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. கர்நாடக அரசு முட்டுக்கட்டை போட்டாலும் உச்சநீதிமன்றத்துக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்து வாங்கிக்கிட்டே தான் இருந்தோம். இந்த வருஷம் மட்டும் அனுப்ப மாட்டேன் அப்படின்னு காங்கிரஸ் சொல்லுதுன்னா, அங்கே இருக்க காங்கிரஸ் சொல்லுதுன்னா, இப்போ இவங்கள தானே கேட்கணும். ராகுல் காந்தி ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, பர்த்டே விஷயம்லாம் பண்ணிக்கிறீங்கல்ல. நீங்கள் பாஜகவை போய் கேட்குறீங்க, பாஜக திரும்ப என்ன பண்ணும்? மத்திய அரசாங்கம் மறுபடியும் காங்கிரஸுக்கு ஒரு கடிதம் கொடுக்கும். அதுக்கு நீங்களும் இங்கேருந்து பேசலாமே, உங்கள் கூட்டணி கட்சி தானே. சரி, தாண்டி சரி, 2 மாநில அரசுகள்னு ஒரு கணக்கு இருக்கு. சரி, இப்போ இவங்கள விட்டுருங்க. இந்த கூட்டணி தரமாட்டிக்குது. காங்கிரஸ்ட்ட நம்ம கேட்டால் காங்கிரஸ் கேட்க வக்கு இல்லை தாவேகாவுக்கு. இப்போ நியாயமாக அடுத்து யாரை கேட்கணும்? அதிமுகவை கேட்கணும். ஏன்? அதிமுக கூட்டணியில் தான் பாஜக இருக்குது. அந்த பாஜக தான் மத்தியில் ஒன்றியத்தில் ஆண்டுகிட்டு இருக்கு. அப்போ அதிமுகவை குறை சொல்லணும். யோ
நீங்கள்லாம் கர்நாடகாவை பேசவே கூடாது, உன் கூட்டணி கட்சி தான் மத்தியில் இருக்குது, பேசி வாங்கி கூடியான்னு பாஜகவை தூக்கி குறை சொல்லணும். நியாயமாக காங்கிரஸை கேட்கணும், இல்லை பாஜகவை கேட்கணும், இல்லை அதிமுகவை கேட்கணும். சம்மந்தம் இல்லாமல் திமுகவை கேட்டுக்கிருக்காங்க. இப்போ திமுக ஆட்சியில் இருக்கும்போது வாங்கி கொடுத்துச்சு. நான் வேணா கலைஞர் இருந்த காலத்துலேருந்து என்னென்ன பண்ணியிருக்காரு நான் காட்டுறேன். ஈவன் ஜெயலலிதா என்ன பண்ணாங்கன்னு சொல்கிறேன். ஈவன் எம்ஜிஆர் கூட இதே மெரினா கடற்கரையில் உண்ணாவிரத போராட்டம் இருந்து இந்தியாவையே திசை திருப்ப வச்சு அன்னைக்கு கர்நாடகாவில் இருக்க நீரை வந்து தமிழ்நாட்டுக்கு வாங்கி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் கலைஞர் பண்ண சட்ட போராட்டங்களை நான் சொல்கிறேன். கலைஞர் கருணாநிதியினுடைய ஆட்சியின் போது காவிரி விவகாரத்தில் சட்டப்பூர்வ அமைப்புகளை உருவாக்குவதிலும் தீர்ப்பாயங்கள் மூலமாக தீர்வு காண்பதிலும் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்கு. சரியாக சொல்லணும்னா 1989, 90 காலகட்டங்களில் திமுக ஆட்சி அமையுது. காவிரி பிரச்சனைக்கு சட்டப்பூர்வ தீர்வு காண மத்திய அரசை வலியுறுத்தினர். அதன் பயனாக 1990 ஜூலை 2 காவிரி நடுவர் மன்றம், காவிரி வாட்டர் டிஸ்பியூட்ஸ் டெர்மினல் அமைக்கப்படுது. இடைக்கால தீர்ப்பு அதில் 1991 நடுவர் மன்றம் மூலமாக ஜூன் 25 அன்று தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 205.6 TMC தண்ணீரை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இடைக்கால உத்தரவை பெற்று தந்தவர் கலைஞர் கருணாநிதி. அடுத்து மத்திய அரசுதல் வெளியீடு 1991 அதே காலகட்டத்தில் இந்த இடைக்கால தீர்ப்பை கர்நாடகா அரசு ஏற்க மறுத்தபோது பிரதமர் VP சிங் மற்றும் VN சிங் அரசுகளுக்கு அரசியல் அழுத்தம் கொடுத்து இடைக்கால தீர்ப்பை மத்திய அரசுதல் சென்ட்ரல் கெசட் வெளியிட செய்தவர் கலைஞர் கருணாநிதி. அடுத்து இறுதி தீர்ப்பு 2027 இதே கலைஞர் கருணாநிதியினுடைய பீரியடில் பிப்ரவரி 5 அன்று காவிரி நடுவர் மன்றம் தனது வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. அதில் தமிழகத்திற்கு ஆண்டுதோறும் 192 TMC தண்ணீர் ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் அப்படின்னு அந்த தீர்ப்பு வருது. இப்போ MK ஸ்டாலின் என்ன செஞ்சார்னு ஒன்று இருக்குல்ல, அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு சட்ட போராட்டங்கள் மற்றும் சட்டமன்ற தீர்மானங்கள் மூலம் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர். மேகதாது அணை எதிர்ப்பு தீர்மானம், கர்நாடக அரசு காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் புதிய அணை கட்ட எடுக்கும் முயற்சிகளுக்கு எதிராக தமிழக சட்டமன்றத்தில் ஒருமனதாக பலமுறை தீர்மானங்களை நிறைவேற்றி மத்திய அரசிற்கு அவங்க அனுப்புகிறாங்க. அதை வந்து அது கிடப்புல போடுது. 2023-24 இதே முதலமைச்சராக MK ஸ்டாலின் இருந்தபோது கர்நாடகாவில் மழை பொழிவு குறைந்த அல்லது குறவை சம்பா சாகுபடி காலங்களில் தண்ணீரை தர கர்நாடக அரசு மறுத்தபோது உடனடியாக காவிரி மேலாண்மை CWMA மற்றும் உச்சநீதிமன்றத்தை அணுகி உத்தரவுகளை பெற்று தந்தவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அது மட்டும் இல்லாமல் அனைத்து கட்சி கூட்டங்களை ஏற்பாடு செய்து அதன் மூலியமாகவும் அவங்க எதிர்ப்புகளை தெரிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது 2018 காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திருச்சி முக்கொம்பிலிருந்து கடலூர் வரை பிரம்மாண்டமான காவிரி உரிமை மீட்பு நடைபயணம் மேற்கொண்டு மக்கள் ஆதரவை திரட்டினார். நம்ம விஜய் வந்து 2003 அப்புறமா நீங்கள் ஏதாவது நியூஸ் பேப்பர் கட்டிங் கொடுங்க, நான் அந்த பொழப்பை விட்டு ஓடி போயிடுறேன். நியூஸ் பேப்பர் கட்டிங்ல இல்லை எதுலையோ ஓகே. எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா, இவங்க ஆட்சியில் இருந்தவங்க இத்தனை ஆண்டு காலம் இருக்கு, அவங்க போய் பேசியிருக்கிறாங்க. அதனுடைய முதல் படியாக தான் இப்போ முயற்சி பண்ணாங்க. பட் அங்க சூழல் சரியில்லை, வராதிங்கன்றாங்க. அப்போ இது வரைக்கும் இப்படி போய் உட்கார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துறது இந்த மாதிரி எல்லாம் இல்லை. சட்ட போராட்டம் நேரடியா உச்சநீதிமன்றத்தை அணுகிறது, அனைத்து கட்சி கூட்டங்களை நடத்தி தீர்மானங்களை கொடுக்கிறது முடிவு தான் இங்க கொண்டு வந்தாங்க. சட்டமன்றத்துல எல்லாருமே வந்து அதுக்கு ஆப்ட் பண்ணாங்க. ஆனா அதுக்கான சூழல் அமையலன்றப்போ நம்ம அடுத்து என்ன பண்றது? இப்ப விவசாயிகளுக்கு தண்ணியே இல்லை. இப்போ வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான விவசாயிகள் சுத்தமா தண்ணி இல்லை. இந்த நேரத்தில் இவர் போய் வீட்டில் போய் பார்த்து என்ன செய்ய போறாரு? வாங்கணுன்னே இன்னும் தண்ணி கொடுங்கணும் அப்படின்னோடனே அவர் வந்து திறந்து விட்டேன், நீங்க போயிருங்க அப்படின்னு கொடுத்துருவாரு. இங்க எது அவங்களுக்கு ஆதரவா கொடுத்த கட்சிகளே, அவருக்கு ஆதரவு கொடுத்த கூட்டணி கட்சிகளே எதுக்கு நீங்கள் கர்நாடகாவை போகிறீங்கன்னு கேட்குறாங்க. எதுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவசியம் என்ன பண்ண போகிறீங்கன்னு கேட்குறாங்க. அவசியமே இல்லாத ஒரு பந்தா வெத்து சீனுக்கு எதுக்கு அங்கே போகணும்னு கேட்குறாங்க. நீங்கள் இவ்வளவு நாளாக இத்தனை ஆண்டு காலமாக கலைஞரோ இல்லை எம்ஜிஆரோ இல்லை ஜெயலலிதாவோ இல்லை ஸ்டாலினோ இல்லை இடைக்காலத்தில் கொஞ்ச நாள் ஆண்டுகிட்டு இருந்த ஓபிஎஸோ இல்லை எடப்பாடி பழனிசாமியோ முதலமைச்சராக இருந்தபோது தண்ணீர் நிறுத்தப்பட்டிருக்கா? ஏன் இப்போ நிறுத்தப்பட்டிருக்குன்றது தான் பிரச்சனை. இவர் போய் பார்த்துட்டு வந்தால் நிற்க போகுதுன்னா, ஏற்கனவே அந்த பிரச்சனைகள் வரும்போது இவர் போய் சிஎம் போய் பார்ப்பாருன்னு பார்த்தா ஆத்தால போய் சாமி கும்பிட்டு வந்தார். நல்ல விஷயம், அது பர்சனல். அப்போ எதுவுமே இங்கே நடக்கலையே. லட்சக்கணக்கான விவசாயிகள் இன்றைக்கி வந்து விவசாயம் பண்ண முடியாமல் இருக்காங்களே.
கத்தி படத்தில் மட்டும்தான் இவர் விவசாயி போராடுவாருன்றது தெரிய வந்துருச்சுல்ல. தண்ணிக்காகவும் விவசாயிகளுக்காகவும் நான் கத்தி படத்தில் தான் போராடுவேன், நிஜ படத்தில் நான் போராட மாட்டேன். நிஜ வாழ்க்கையில் அப்படி பண்ண முடியாது. ஒரு புரோட்டோகால் இருக்கு. அதுக்கான இனிஷியேட்டிவா ஃபர்ஸ்ட் முதல்ல இப்போ திமுக அரசாங்கமோ இல்ல சட்டமன்றத்தில் அவங்க நடைமுறை கொண்டு வராங்க, எல்லாருமே வாக்களிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து நேரில் போகணும்னு நினைக்கிறாங்க, அங்கே சூழல் ஒத்து வரல. இது வரைக்கும் ஸ்டாலின் வந்து காவேரி பிரச்சனைக்காக போய் அங்கே போய் சிஎம்ஐ போய் பார்க்கல. அதுக்கு அடுத்தடுத்து பல முறை போயிருக்காங்க. ஈவன் காங்கிரஸில் அப்போ அதிகப்படியான எம்எல்ஏக்கள் 19 எம்எல்ஏக்கள் கூட்டணி கட்சியில் இருந்தாங்க, எம்பிக்கள் இருந்தாங்க. திமுக கூட்டணி கட்சியாக இருந்துச்சு. அதே காங்கிரஸ் தான் கர்நாடகாவில் ஆட்சியில் இருந்துச்சு. அப்போ கூட கூட்டணி கட்சி அப்படின்னு மௌனம் காக்காம மாநில உரிமைக்காக அவங்க உச்சநீதிமன்றத்தில் போய் ஃபைட் பண்ணுறாங்கல்ல, இந்த கேஸ் எடுத்து நடத்துகிறாங்கல்ல. நீ கரூர் வழக்குக்காக மேல்முறையீடு போய் உச்சநீதிமன்றத்தில் பண்ண தெரிஞ்ச உங்களுக்கு காவிரி விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தில் போய் பண்ண தெரியாதா? அவ்வளோதானே, சிம்பிளாக நாங்கள் கேட்குறோம். நீங்கள் எதுக்கு நேரிலலாம் போய் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? போன திமுக ஆட்சி காங்கிரஸ் கூட்டணியில் இருந்தாலும் உச்சநீதிமன்றத்தை போய் ஃபைட் பண்ணுது, மத்திய அரசாங்கத்தை போய் அழுத்தம் கொடுக்குதா, அவங்களை கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லுது. இப்போ நாயனார் நாகேந்திரன் ஒரு வித்தை காட்ட போகிறாராம். எல்லா கூட்டணி காவிரி தமிழ்நாட்டுக்கு வந்து காவிரி தண்ணி வரல, அதுக்காக நாங்கள் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தி ஆர்ப்பாட்டம் பண்ண போகிறேன்றாரு. அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கர்நாடகா பாஜக வந்து கலந்துக்குமா? மாநில அளவு தானே எல்லா கட்சியுமே பண்ணுறாங்க. கர்நாடக பாஜக பசவராஜ் பொம்மை அவர்கள் இருக்கும்போது ஏற்கனவே சொல்லிட்டாரு இதுக்கான முடிவை. என்னன்னு சொன்னார்? அண்ணாமலை அவர்கள் பேசும்போது அவர் ஏதாவது பேசிட்டு இருப்பாரு, எங்களுக்கு அது சம்மந்தம் இல்லை, லூசு மாதிரி ஏதாவது பேசியிருப்பார், அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியுமான்னு சொல்லிட்டார், ஓப்பனாக சொல்லிட்டார். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு 2 மாநில கட்சிகளுமே மத்திய கட்சிகளுமே மாநிலத்துக்கு விரோதி தானே. அப்படி இருக்கும்போது நீ கூட்டணியில் வச்சுக்கோங்க, வச்சுக்காதீங்க. ஆனால் மாநில உரிமைக்கு நீங்கள் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணுமா எடுக்கக்கூடாதா? அதுதான் நாங்கள் கேட்குறோம். மத்திய அரசாங்கத்துக்கு போய் லவ் லெட்டர் எழுதிட்டு இருக்கீங்களே, கடந்த ஆட்சியில் இதே குறைய தானே சொன்னீங்க. ஸ்டாலின் வந்து லெட்டர் எழுதுறாருன்னு. அங்கே லெட்டர் எழுதினாலும் வேலை நடந்திருக்கு, இங்கே லெட்டர் எழுதினாலும் வேலை நடக்கலை. ஒரு ஆள் மதிக்க மாட்டுறாங்க. இப்போ இவர் வந்து போய் வரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இங்கெல்லாம் வராதிங்க, நிலைமை சரியில்லை, அப்புறம் வாங்கன்னா கூப்பிட்ற சொல்கிறேன் நான், வாங்க அப்புறம் வாங்கன்னு அப்புறம் அசிங்கப்படுத்துகிற நிலைமை. இதே சிஎம் தான் இதே விஜயை என்ன சொல்கிறாருன்னா இம்மெச்சூர்டு பொலிட்டீஷியன்னு சொல்கிறாரு. இதே சிஎம் விஜய்க்கு தமிழ்நாடு அரசுக்கு அங்கே இருக்கிற நீர்வளத்துறை அமைச்சர் தண்ணியெல்லாம் தர முடியாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் தர்றாரு. சிவகுமார் அவர்கள் கையில் தான் இருக்குது அந்த துறையும். தண்ணியெல்லாம் தர முடியாதுங்கிறாரு. அங்கே இருக்க இன்னொரு அமைச்சர் சொல்கிறாரு, நாம நீர்வளத்துறை அமைச்சர் மேகம் கருக்குதா இன்னாமா அப்படின்னு பேசக்கூடிய ஆள். நம்ம ஆள் அங்கே அப்படி போட்டு வச்சுருக்கோம். இப்போ என்ன, நேற்று அவ்வளோ பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்குறாங்க, வரட்டான்னு எஸ்ஏ வர்றாரு. இப்படி ஆளுகிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு இருக்கோம். லட்சக்கணக்கான விவசாயிகளோட வாழ்க்கை இன்னைக்கு கேள்விக்குறி. தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை, மாநில உரிமை எல்லாமே கேள்விக்குறி. நம்ம வந்து மாற்றம்னு நினச்சி போட்டால் எல்லாரும் இன்றைக்கி கதறாங்க. கரண்ட்டு உள்ளேருந்து அட்டி நவுத்து எல்லாம் போடு, எல்லாம் முடிஞ்சு. இது வரைக்கும் ஒரு திட்டத்தை செயல்படுத்தலை. இது வரைக்கும் இலவச திட்டங்கள் எதுவும் அறிவிக்கலை, எதுவும் பிரம்மாண்டமாக எதுவும் சொல்லலை. அதுக்குள்ளே 20,000 கோடி கடன். ஆஹா, இதில் கடந்த ஆட்சியில் வந்து கடனை வாங்கிட்டாங்கன்னு உருட்டு, அவ்வளோ உருட்டு. கடந்த மாதம் வரைக்கும் எல்லாம் சரியாக இருந்தது. இந்த 2 மாதம் ஏன் சரிக்கட்டு போயிருக்கு? இது வரைக்கும் மத்திய அரசாங்கத்தை கண்டித்து விஜய் என்ன செஞ்சார்? இல்லை மாறா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நிறைய பொருட்கள் ப்ரொக்யூர் பண்ணதில் இல்லை நடைமுறைப்படுத்தினதில் ஊழல். போலீஸுக்கு எதுக்கு போலீஸ்க்கு எதுக்கு தார்காரு? ரீல்ஸ் எடுக்கவா? எதுக்குங்க தார்காரு? நீங்கள் சிட்டிக்குள்ளே எந்த வேகத்தில் போய் நீங்கள் வந்து திருடனை பிடிக்க போகிறீங்க? இல்லை அப்கிரேடாக இருக்கலாங்க. முன்னாடி பழைய அம்பாசிடர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கரெக்டாக கொண்டு வந்தாங்க. ஒரு டைமில் ஒரு கார் மாற்றிட்டு தானே இருக்கிறாங்க. இது அந்த தார் காருக்கான வேல்யூ எவ்வளோ பட்ஜெட்டுன்னு நமக்கு தெரியும், அதுக்கான ரேட் என்னன்னு தெரியும். அந்த காசு யாரோடது தெரியுமா? விஜயனோட ஜெயநாயகன் வசூலில். அது நஷ்டமாச்சு. நம்மளோட வரிப்பணம் தான், நம்ம வரிப்பணம் தான். தார் காரில் தான் போலீஸ் போய் பிடிக்கணுமா என்ன? தார் கார் தான் அவ்வளோ பெரிய கார் கொடுத்து இன்றைக்கி வந்து நஷ்டத்தில் இவ்வளோ இது கேட்டால் காசு இல்லை, கஜானாவில் காசு இல்லை, எல்லாமே தொடச்சி வச்சுட்டு போயிட்டாங்கன்னு இதே விஜய் தான் சொன்னார். இதே விஜய் தான் பதவியே இருக்கும்போது கஜானாவே தொடச்சி வச்சுட்டு போயிட்டான்னாரு. தொடச்சி வச்ச கஜானாவில் எதுக்கு தார்காரு? இருக்கிறதுல இருக்க வேண்டியதானே. அப்புறம் உங்கள் ஆட்சியில் குற்றவாளிகள்லாம் இருக்காங்களா என்ன? குற்றவாளிகள்லாம் இருக்கிற அளவுக்கு தார்கார் பிடிக்க போகிறீங்க? அப்போ எதுவுமே புதிய அளவில் இது வந்து ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு, அதிகாரிகளுடைய ஸ்டேட்டாக மாறிட்டுருக்கு. விஜய் வந்து ஒரு டம்மியாக தான் இருக்கார். அவருக்கு இந்த மக்களுக்கு எந்த தேவையோ, இந்த சமூகத்துக்கு என்ன தேவையோ அந்த வளர்ச்சி திட்டங்களோ எதுவுமே இங்கே வரல. இப்போ வரைக்கும் எதுவும் வரல. மாறா அப்படியே டோட்டலாக அதிகாரிகளுக்கு தேவையான எல்லா சலுகைகளும் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது. அது காவல்துறை அதிகாரிகளோ இல்லை அரசு அதிகாரிகளோ எல்லாமே அப்படியே நடந்துக்கிட்டே தான் இருக்குது. நீட்டு பிரச்சனையில் கூட போலீஸ் அப்பரண்ட் எடுக்குது. நீட்டு பிரச்சனை இங்கே நடந்துக்கிட்டு இருக்கும்போது கூட மாநில அரசாங்கம் நீட்டுக்கு சப்போர்ட்டுன்னு சொல்லுது.
நீட்டுக்கு நாங்கள் எதிர்ப்பு போராட்டம் நடத்துகிறீங்களா, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு சொல்லுது. ராஜ்மோகன் சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது காவல்துறை என்ன செய்யணும்? இந்த அரசே சப்போர்ட் பண்ணுதா, நாங்கள் இங்கே பர்மிஷன் தரோம், நீங்கள் இங்கே போராட்டம் நடத்துங்கன்னு சொல்லணும். ஆனால் மாறா நள்ளிரவில் போய் கைது பண்ணுது. இன்றைக்கி திராவிட கழகத்தில் இருக்கக்கூடிய கட்சி ஆஃபீஸில் போய் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தோழர்கள் கைது. பல இடங்களில் நீட்டு போராட்டம் நடத்தின எல்லாரையும் தூக்கி எரிஞ்சு கிழிச்சு முதுகெல்லாம் கிழிச்சு எல்லாம் பண்ணி அவ்வளோ அட்டூழியம். அப்போ இது யாரோட ஸ்டேட்? போலீஸ் ஸ்டேட்டா இல்லை தாவேக்காவோட ஸ்டேட்டா? தாவேக்காவுக்கு பவர் இல்லைங்கிறது இந்த விஷயத்துல இருந்தே தெரியுது. இல்லை முன்னாடி இது மாதிரியான போலீஸ் அட்ராசிட்டிஸ் இல்லைன்னா இந்த மாதிரி அத்துமீறல்கள் டோட்டலாக இல்லைன்னு நம்ம சொல்லிட முடியுமா? சில போராட்டங்கள் நடந்திருக்கு. அதில் எடுத்த எடுப்பில் இப்படி ஒரு மோசமான கையாளுற தன்மை இருந்திருக்கா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு கிடையாது. நீங்கள் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் கேட்டிங்கன்னா அதில் 6 கட்டமான பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. 6 கட்ட பேச்சுவார்த்தையிலையும் அந்த துப்புரவு பணியாளர்கள் ஜனநாயக முறையாக அந்த பிளாட்ஃபார்மில் அமர்ந்து போராட்டம் நடத்துவதற்கு கிட்டத்தட்ட 20 நாள் அனுமதி கொடுக்கப்பட்டுச்சு. அவங்கள யாரும் அப்புறப்படுத்தலை, கலைக்கலை, எல்லாமே அப்படியே நடந்துச்சு. இங்கே உட்கார கூட இல்லை. இந்த தூய சக்தியில் நீட்டுக்கு எதிராக மாணவர்கள் உட்கார கூட இல்லை. அதுக்குள்ளேயே கைது தூக்கி போட்டாங்க. சேஃப்டிக்கு முன்னாடி நாள் நைட் 2 மணி 3 மணிக்கே கைது. நாளைக்கு போராட்டம் நடத்த போகிறாரா ஐயா கண்ணு, இன்றைக்கே வீட்டு அரெஸ்ட்டு. எத்தனை நம்ம சொல்ல முடியும்? என்ன வேணாலும் நம்மளால் இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். அப்போ இது போலீஸ் ஸ்டேட்டு தானே? நீங்கள் கடந்த கால ஆட்சியில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டம் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க. இங்கேயும் அதே தான் நடக்குது. நர்சிங் மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறாங்க, இங்கேயும் அதே அரெஸ்ட்டு. இங்கேயாவது போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கிடைக்குது. அதிகாரிகளோட அரசியல்வாதிகளோட பேச்சுவார்த்தை நடத்த உங்களுக்கு ஒரு ஜனநாயக தன்மை இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுச்சு. ஆனால் இங்கே அதே பிரச்சனை தான் இருக்குது. அதை விட மோசமாக இருக்குது. நன்றி.